guys, வணக்கம், வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. தக்காளி பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த டிஷ் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி சாப்பிடலை அப்படின்னா உடனே குயிக்காக இன்றைக்கி நைட் டின்னருக்கே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, குருமிளகு ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமேட்டு தக்காளியை நான் பின்னாடி 4 கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லா பக்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் நான் 10 பல் பூண்டு, 15 to 20 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 இன்ச் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே பேனில் போட்டு வருங்க. அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் மர்ஜ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். நல்லா மைய அரைச்சிட்டு வாங்க. இன்னொரு பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே தட்டி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் அரிஞ்சது அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இந்த கலவை பேஸ்ட்டை நம்ம அப்படியே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணுங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 6 தக்காளி போட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது காலையில் டிஃபனுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் செஞ்சுருந்தேன். அது கூடவே பூண்டு, இஞ்சி இதையும் நீல வாக்கில் அரிஞ்சு நான் போட்டிருக்கேன். எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு பச்சை வாசனை போய் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஈவன் மத்தியானம் லஞ்சு சாப்பாடோடையும் சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட மெல்லிசான தோசையோட தக்காளி பொரிச்ச குழம்போடு சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.